என் பேர் தங்கக்கண்ணன். கைப்பாவோட பொருளாளராக இருக்கிறேன். நாங்கள் கடைமடை ஒருங்கிணைந்த விவசாய சங்கம்னு சொல்லி ஒரு சங்கத்தை உருவாக்கி அது மூலம் நீர்நிலைகளை தூர்வாடுறதும் அங்கே குறுங்காடு வைக்கிறதும் செஞ்சிட்ருக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எல் நினோ அப்படிங்கிறது ஒன்று தாக்கக்கூடும். அது கடல் பகுதியில் அதிக வெப்பமத்தை உண்டு பண்ணக்கூடும்னு சொல்கிறாங்க. கடல் பகுதியிலேருந்து வெப்பம் அதிகரிக்க பூமியும் வெப்பங்கள் கூடும். ஃபாரன்ஹீட்டுக்கு கூட சிறு சிறு உயிரினங்கள் அழியக்கூடும்னு சொல்கிறாங்க. சிறு சிறு உயிரினங்கள் அழிகிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய விவசாயங்களும் பாதிக்கப்படும். விளைவிக்கக்கூடிய உற்பத்தியும் குறையக்கூடும்னு சொல்கிறாங்க. குறையும் பொழுது உணவு பஞ்சம் வரும். இது எப்படின்னா உடனே நடந்துற பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலத்தில் ஒரு 5 அடியில் 10 அடியில் தண்ணியை பார்த்தா 100 அடியில் பார்த்தோம், இன்றைக்கி 1000 அடியில் பார்க்குறோம். அதுபோல் இந்த வெப்பமயமாதலும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. இதை குறைக்கணும்னா நீங்கள் எல்நினோவை நீங்கள் குறைக்கணும் போகணும் அப்படின்னா நீங்கள் கொடை பிடிச்சோ அல்லது ஒரு போர்வையை கடல் பகுதியில் போர்த்தியோ இல்லை சூரியனை மறைச்சோ நீங்கள் பண்ணிட முடியாது. மரங்களை வச்சா தான் அந்த அதிகப்படியான மரங்களை வச்சா தான் நீங்கள் அதை குறைக்க முடியும். அந்த வெயில் தாக்கத்தை குறைக்க முடியும். மழை வளத்தையும் அதிகரிக்க முடியும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வனப்பரப்புங்கிறது ஒரு 10%, 16%, இப்போ 20% தான் இருக்குது. அங்கங்கே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு இதாக வேறுபடுது. மொத்தத்துக்கு நமக்கு உடம்புல நீங்கள் ஒரு ரத்தம் இத்தனை லிட்டரு இருக்கணும்னு ஒரு இது இருக்குது. அதுபோல் பூமிக்கும் வனப்பரப்பு 33% இருந்தால் தான் சமநிலை உள்ள ஒரு பூமியாக இருக்கும். அப்படி பார்க்க போனோம்னா நம்ம வனப்பரப்புங்கிறது மரங்கள்ங்கிறது 33% இல்லை. அதை உடனே கொண்டு வரணும்னா நீங்கள் 100 நாள் வேலை திட்டம் மூலம் நீங்கள் தமிழகத்துலையும் இந்தியாவிலையும் 100 நாள் வேலை திட்டம் இருக்குது. அந்த திட்டம் மூலம் நீங்கள் உடனடியாக மரங்களை வைக்கணும், குறுங்காடுகள் வைக்கணும், இயற்கை அதாவது பாரம்பரிய மிக்க மரங்களை வச்சு வளர்க்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த இது எல்நினோங்கிற வெயில் தாக்கத்தை குறைக்க முடியும். அதனால் வருகின்ற 5ஆம் தேதி நீங்கள் உலக சுற்றுச்சூழல் தினமும் கூட அன்றைய தினத்தில் கூட இந்திய அரசோ இல்லை தமிழக அரசோ அறிவிக்கலாம். உடனடியாக இந்த வருஷத்துக்குள்ளே வனப்பரப்புகளை அதிகப்படுத்தணும்னு நீங்கள் உங்களுக்கான தேவை மட்டும் இல்லை, வர்ற இளைய தலைமுறைக்கும் நம்ம நல்ல பூமியை கொடுக்கணும்னா மரங்களை அதிகப்படுத்தணும். இந்த எல்நினோ போன்ற தாக்கத்தை குறைக்க மரங்களை அதிகமாக வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் தங்கக்கண்ணன்.